ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரஷ்யா 5 ஆண்டு பொருளாதார திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கவர் ஆகும். ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருக்கிறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2021 ஆண்டு வந்து வந்திருப்பாங்க. அதன் பின்னாடி 4 ஆண்டுகள் கழித்து இப்போதான் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. ஸோ இதே நாடுகள் இடையேயான அந்த 23வது மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் ரஷ்யா இடையான அந்த பொருளாதார ஒப்பந்தம் 5 ஆண்டு பொருளாதார ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கு. 2026 இருந்து 2030 ஆண்டு வரைக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமானது போடப்பட்டுள்ளது. ஸோ அதே மாதிரி இந்தியா மற்றும் ரஷ்யா, பெலாரஸ், கஜகஸ்தான், ஆர்மேனியா, கிர்கிஸ்தான், ஸோ இந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா யுரேஷியா பொருளாதார கூட்டமைப்பு, இந்த நாடுகளோடு இணைந்து அந்த இந்தியாவிற்கான தடையில்லா வர்த்தகத்திற்கான அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது. ஸோ இது மட்டும் இல்லாம இந்தியா, ரஷ்யா, ஈரான், மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பா நாடுகள் இவங்க ஒருங்கிணைந்து சரக்கு போக்குவரத்துக்கான ஒரு 7200 கிலோமீட்டர் காரிடார் இருக்கும். ஸோ அந்த நார்த் சவுத் காரிடார். ஸோ இந்த காரிடார்லையும் அதே மாதிரி வடக்கு கடல் நார்த் சி காரிடார், அதே மாதிரி சென்னையிலிருந்து விளாடிவோஸ்டாக் காரிடார். ஸோ இந்த காரிடார்களுக்கு இடையே அந்த எல்லா நாடுகளுக்குமான அந்த ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்துக்கான ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம். ஸோ இது மட்டும் இல்லாம இந்திய மாலுமிகள் வந்து அந்த துருவ கடல் பகுதியில போய் கடல்ல பயிற்சி பெறக்கூடிய அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூடங்குளம் அணுமின் நிலையம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுமின் நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா கூடங்குளம். 2வது அணுமின் நிலையம் வந்து கல்பாக்கம் சென்னையில இருக்கு.